நடனம் செய்ய வேண்டும். ஏதாவது சப்தங்கள் கிடைக்குமா? ஆலோலம் ஆலோலம். என்ன இனிமையான கானம், இனிமையாக பாடுகிறாள். அதாவது இந்த தட்டி கொடுத்து வேலை வாங்குறது வேற, அனுசரித்து வேலை வாங்குறது வேற. ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய பக்க மேளத்துக்கு வேலை கொடுக்கணும். நம்ம உருப்படியாக ஏதாச்சும் 2 பாட்டு நல்லா பாடினாதான் அவங்க வாசிக்க முடியும் அவங்களால, இல்லைங்களா? ஒரு நடிகன் பாடக்கூடிய பாடலுக்கு 100 மதிப்பெண்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் வாங்கணும். 100 மதிப்பெண்கள் வாங்கணும். அந்த 100 மதிப்பெண்கள் வந்து நடிகன் பாடக்கூடிய பாடல் 70% தான். மிச்சம் ஒரு 30% இருக்கே, அதில் 20% பக்க மேளம், 10% ஒளிபெருக்கி. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் அந்த பாடலுக்கு உயிர் கிடைக்கும். டிஆர் மகாலிங்க ஐயாவை கூட்டு கொண்டு பாட சொன்னாலுமே ஒளிபெருக்கியும் பக்க மேளமும் நல்லா இல்லைன்னா அந்த பாடல் 10 காசு விளங்காது. ஆகியனாலே நல்லதொரு பக்க மேளம் வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் என்பதால் இன்று பக்க மேளத்துக்கு நீங்களே பாருங்க, எத்தனையோ நாடகங்கள் பார்த்து. ஆனால் ஒன்று, நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். இப்போ நான் நாரதர் வேஷம் போடுறேன், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன். என்ன காட்டில் வீமெஞ்சுமெல்லாம் இருக்கேன் நாரதர் வேஷம் போடுறதில்ல. என்னைய காட்டில் நல்லா பாடக்கூடிய ஆள் இருக்கான், என்னைய காட்டில் நல்லா பேசக்கூடிய ஆள் இருக்கான், இல்லைங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். ஆனால் வந்திருக்கக்கூடிய பக்க மேளம், இந்த எத்தனையோ இடங்களில் பக்கவாத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலுக்கு தக்க முறையில் எப்படி இசையமைக்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்க. தகிரை ததும்பி என்று என் இதயத்துக்கு சுருதி விட்டக்கூடியவள் இதய ஒளிய ஜதியில் எழுதத்தில் தகிட தகுதி தகிட தகுதி இதய ஒளிய ஜதியில் எழுதத்தில் இருதய மணிகடி துடித்தது என் பேனா என்பதை எழுதிட மறுத்தது என் பேனா சுதியிலையும் ஒன்று செய்த தகிட தகுதி தகிட தகுதி இதய ஒளிய எனது ஜதியில் பயணம் முடியும் போது தொடங்கும், அது முடியும் போது தொடங்கும். உலக வாழ்க்கை பயணம் நீ ஒப்புக்கொண்டு பயணம் முடியும் போது தொடங்கும், அது தொடங்கும் போது முடியும். உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொள்ள பயணம் முடியும் போது தொடங்கும், அது தொடங்கும் போது. மனிதன் மலையில் தினமும் அலையும் குமரே தெரியும் தெரியும் கலங்காதிருதி காதல் போன பாதை என்ன எல்லை. தகிட 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 இதய ஒளிய ஜதியில் எழுதத்தில் தகிட 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 இதய ஒளிய ஜதியில் எழுதத்தில் இருதய மணிகடி துடித்தது தகிட்டம் 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 என்பதை எழுதிட மறுத்தது. தகிட தகிட தள்ளான இதய ஒளிய ஜதியில் பழையராக மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவுதோறும் அழுது 2 கண்கள் பழையராக மறந்து
ததும்பி தகிட ததும்பி கண்தான இதய ஒளிய ஜதியில் எனது தான தகிட ததும்பி கண்தான இதய ஒளிய ஜதியில் எனது தான. எம் சித்விக், பி தன்விகா, பி ஆசியா, டி சுகந்தன், ஆர் ஸ்ரீ யாழினி. படம் சொக்கத்தங்கம்மா செக்கத்தங்க எழுதியிருக்கா. சொக்கத்தங்கம் படத்தில் உன்னை நினைச்சேன் நான் துண்ட நினைச்சேன் 50 ரூபா அந்த பாடலை படத்துக்கு அன்பளிப்படுத்திருக்காரு. நல்ல வேலை, பரவாயில்ல, இது பரவாயில்ல. சந்திரமதி முதல்ல ஐயா அவர்கள் பாடலை பாராட்டி பக்கமிடத்தையும் பாராட்டியிருக்கிறார்கள். அன்பளிப்பு தந்து ஆசி வழங்குகிறார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கே. அன்பளிப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. உன்னை நினச்சேன், என்ன நினச்சேன் அப்படின்னு சந்திரமதி பிள்ளைய கடமை தேடிக்கிற கீழே இஞ்சி இருப்பழகா பாட சொல்லி துண்டு சீட்டு எழுதி கொடுத்து 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த கதையாக இருக்குது. அதனாலே அன்பளிப்பு அளித்தவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஆளோலம் மாளோலம் என்று பண்பாடக்கூடியவள் இந்த பைந்தமிழ் செல்வி யாரென்றால் மகாவிஷ்ணுவின் மகள். மகாவிஷ்ணுவின் இடதுகண்ணில் பிறந்தவள். இளையவள் சுந்தரவள்ளி. மகாவிஷ்ணு, மாதவன், மதுசூதனன், கிருபாதாரி, கிருபாகாரி, கள்ளழகர், இப்படிலாம் பெயர்கள் உண்டு. மகாவிஷ்ணுக்கு கிருஷ்ணன் அப்படின்னு பேரும் இருக்கு. கண்ணன் என்பதும் அவர் தான். கண்ணன் எனக்கூடிய பெயர் உண்டு. இப்ப மகாவிஷ்ணுக்கு கண்ணன் என்ற பெயர் எப்படி வந்துச்சு? அடிதினமும் 1008 தாமரை மலரை சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவார் மகாவிஷ்ணு. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாமரை மலரை எடுத்து மறைச்சு வச்சிட்டார். மகாவிஷ்ணு பார்த்தார். எப்பொழுதும் 1008 மலர்களால் அர்ச்சனை பண்ணக்கூடியவர். ஆனா 1007 மலர்கள் தான் இருக்கு, ஒரு மலர் குறையுது. அதுக்காக கவலைப்படல மகாவிஷ்ணு. என்ன பண்ணாரு, தன் கண்ணையே மலராக எடுத்து, கண்மலர்னு சொல்லுவோம்ல, கண்ணையே மலராக எடுத்து 1008வது மலராக சிவபெருமானுக்கு போட்டாராம். அப்பதான் சிவபெருமான் நன்றி நன்றி, எல்லா புகழும் என் குருநாதருக்கே. சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணா நிற்க அப்படின்றாராம். உன் கண்ணையே எனக்கு கொடுத்ததால் இன்று முதல் நீ கண்ணன். ஆகையினால்தான் மகாவிஷ்ணுக்கு கண்ணன் எனக்கூடிய பெயர் வந்தது. அவர் பெரிய கண்ணே, இவர் சின்ன கண்ணை என்பதால் சின்ன கண்ணன் அழைக்கிறோ, சின்ன கண்ணன் அழைக்கிறோ, கோதியை பூகோதியை இளமணம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையே பூங்கோதையே இளமணம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. கள்ளன் அழைக்கிறான். கண்கள் சொல்கின்ற கவிதை இள வயதில் எத்தனை கோடி. கண்கள் சொல்கின்ற கவிதை இள வயதில் எத்தனை கோடி. புன்னகை சொல்லாத இலக்கியமா புதுமை உலகில் மயங்கும் அந்த மூன்று வெள்ளியிலே மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், ரோதியை பூங்கோதையே காதையை பூங்கோதையே இளமணம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. சின்ன கள்ளன் அழைக்கிறான். நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா. நெஞ்சில்
பூங்கோதையை பூங்கோதையை இளமனு குண்டருக செய்யராகத்தை பாடி கண்ணன் அழைக்கிறார். நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. வள்ளியை சந்திக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் கிடா வெட்ட மாட்டாங்க, திருச்செந்தூர்லேயும் கிடா வெட்ட மாட்டாங்க, பழனியில் ஆவினன்குடி அடுத்து தணிகை இப்படி 6 படை வீடுகளில் ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியங்க. முருகனுக்கு எந்த கோயிலுமே கிடா வெட்டுறது கிடையாது. அதுக்கு தான் வர்றேன். முருகனுக்கு எந்த கோயிலுமே கிடா வெட்டுறது கிடையாது, கிடா வெட்ட மாட்டாங்க. ஆனால் கிடா வெட்டக்கூடியது இந்த உலகமே போட்டக்கூடிய இடத்துல ரொம்ப விசேஷங்கள் இருக்குன்னா முருகனுக்கு வெட்டுறது இல்லை. அது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ஒத்துக்கறணும். முருகனுக்கு வெட்ட மாட்டாங்க, ஆலயத்தில் வெட்டுவாங்க. அண்ணே இப்போ முருகனுக்கு 6 படை வீடு இருந்தது, இப்போ 6000 படை வீடு ஆயிடுச்சு இல்லையா? 6000 படை வீடு ஆயிடுச்சு. 6000 படை வீட்டில் 6000 படை வீட்டில் முருகனுக்கு எத்தனையோ இடங்களில் திருப்பரங்குன்றத்தில் சேவல் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் இருக்கே சேவல்னா அந்த அம்மா பேர் நல்ல பேர் வெயிலுகுந்தம்மன். வெயிலுகுந்தம்மனுக்கு அறுப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முருகனுக்கு கிடா வெட்டுறதை நீங்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இல்லை, நான் நிறைஞ்ச மேடையில் சொல்லியிருக்கேன். இல்லைண்ணே, நான் உங்கள்கிட்ட நீங்கள் முருகனுக்கு கிடா வெட்டுற கோயில்னாக்கா நீங்கள் சொல்லணும்ல. பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட மாட்டிக்கிறாம ஆரம்பத்தில் நான் ஒரு புள்ளி வச்சுட்டேன். முருகனுக்கு எந்த கோயிலையும் கிடா வெட்ட மாட்டாங்க, எந்த புராணத்திலையும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோவிலுக்கு அந்த எல்லை காக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு வெட்டுவாங்க. இப்போ இந்த கம்பத்தடி கருப்பன் சொல்லுவாங்க. கம்பத்தடி கருப்பன், அந்த கம்பத்தை காக்கக்கூடிய பூரா கருப்பன் தான். கருப்பனுக்கு கிடா வெட்டாத இடம் இல்லை. நானே ஒரு கணம் யோசிச்சுட்டேன். ஏன்னா நிறைஞ்ச மேடையில் நீங்கள் ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து அன்பளிப்பு கேட்குறீன்றக்காக எதையாவது ஒரு கோயிலை நான் பாடி சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? உயிரோடு தான் இன்னும் பழனிக்கு போங்க, உயிரோடு தான் சேவலை கொண்டு போய் விடுவாங்க. அதுதான் உண்மை என்பதால் இந்த உலகத்திலே எனக்கு அன்பளிப்புகள் கொடுத்து ஆசி வழங்கிய நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். அந்த புகழ் நான் சொன்னேன், எல்லா புகழுமே என் குருநாதருக்கு அப்படின்னு. இப்போ எல்லா புகழுமே பெற்ற தாய்க்கு தான். ஒரு தாயாகப்பட்டவள் நம்மளை பிறக்கவில்லை என்றால், தாய் இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த உலகத்தை 1000 சொந்தம் இருக்கட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 1000 உறவுகள் இருந்தாலும் பெற்ற தாய் இல்லைன்னா நம்ம அன்னைக்கே அனாதை தான். தாய்க்கு சமம் இந்த உலகிலே யாருமே இல்லை. ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை வளர்க்குறா, ஒரு மகனை வளர்க்குறா. மகனை வளர்க்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்காம வர்றது என்ன தெரியுங்களா? காதல் ஒன்று தான். அப்பனை கேட்டு காதல் பண்ண மாட்டான், ஆத்தாளா கேட்டு காதல் பண்ண மாட்டான், யாரையாவது கூட்டியாந்து ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னுவான். இதுல இந்த ஒத்த பையன் இருக்கான் பாரு, ஒத்த பையன் எந்தெந்த வீட்டில் இருக்கானோ அவன் செய்யற அழிச்சாட்டியான் இந்த நாட்டில் யாரும் தாங்க முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஏய் நான் வீட்டை விட்டு ஓடி போய் வேணுமியான், இல்லை நான் ஏதாவது செஞ்சுக்கிற வேணுமியான், இப்படிமா சொல்லி அவன் காரியத்தை ஆக வைப்பான். அப்போ அப்பேற்பட்ட பிள்ளைங்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு பையன் வாலிப சேட்டை ஒரு பொண்ணை காதலிக்கிறான். காதலிச்சுட்டு அந்த காதலிக்கிட்ட போய் சொல்றான், நான் உன்னை காதலிக்கிறேன், என் இதயத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், உன்னுடைய இதயத்தை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த காதலி சொல்றா, நீ உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுத்துட்ட, அது உன்னுடைய இஷ்டம், அது உன் இதயம், ஆனா என் இதயத்தை உனக்கு எப்படா கொடுக்குறது, மனசுல இடம் வேணும்ல, நான் கொடுக்க முடியாது அப்படின்றான். சரி, என் இதயத்தை உனக்கு கொடுத்துட்டேன், உன் இதயத்தை எனக்கு கொடு நான் கேட்கிறேன். அப்படி உன் இதயத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன்.
அவ சொல்றா, அப்படியா, நான் எதை கேட்டாலும் கொடுப்பியா? நான் கேட்கறத கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஏன் இதயத்தை உனக்கு நான் கொடுக்குறேன், உங்க அம்மாவுடைய இதயத்தை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். இவன் விறுவிறுன்னு போறான். அம்மா படுத்திருக்கா, நெஞ்சில ஒரே அடி, நெஞ்ச ரெண்டா புலஞ்சான். அம்மாவுடைய இதயத்தை எடுத்து ஒரு தேக்கு இலையில வச்சுக்கிட்டு வேகமா கொண்டு ஓடி வரான் காதலிகிட்ட கொடுக்க. வந்தவன் கல்லுத்தடிக்கு கீழே விழுந்துடுறான். கல்லுத்தடிக்கு கீழே விழுந்தா அந்த இதயம் ஓடி போய் அவ்வளோ தூரம் மணல்ல கிடக்கு. இவனுக்கு அடிச்சு கீழே விழுந்ததுல கல்லில் அடிச்சு மண்டையில் ரத்தமாக ஒழுகுது, ரத்தம் வெள்ளமாக போகுது. இவனும் அழுகிறான். அப்போ அந்த தாயோடைய இதயமும் அழுகுது. நான் பெத்த மகனே, என் உடம்புல ஊறின பாலை பூரா மாற்றி தாண்டா, ரத்தத்தை பூரா மாற்றி தாண்டா உனக்கு பாலாக கொடுத்தேன். நீ இதயத்தை எடுத்தது குற்றம் இல்லை, அந்த இதயத்தை பத்திரமா கொண்டு போய் அவட்ட கொடுக்கக்கூடாதா? இப்படி அடிபட்டு கிடக்கையே மண்டையில் ரத்தம் ஒழுகுது அப்படின்னு அந்த இதயம் கண்ணீர் விட்டு அழுதுச்சான். அதுதான் தாயோட இதயம், தாயோட உள்ளம் அதுதான். ஆகையினாலே தாய்க்கு ஈடு இணை இந்த உலகிலே எதுவுமே இல்லை என்பதால் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டினில் கட்டி வைத்து பட்டு தூகிலுடன் அன்னச்சீரைகளில் மெல்லென இட்டு வைத்து நாளாரோ உன்னை தாளாட்ட, இன்னும் யாராரோ உன்னை பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலை கட்டி வைத்தே, அது நட்டு தூகினை அன்னத்திரையினை மெல்ல எழுப்பி வைத்தேன். நாளாரோ உன்னை தாளாட்ட, இன்னும் யாராரோ உன்னை பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை, அன்னை வளர்ப்பதில்லை. நானாரோ உன்னை தாளாட்ட, இன்னும் யாராரோ வண்டு பாலூட்ட. மருந்தினை போன்றவர் கற்றவர் போற்றும் அறிவுரைகள், போட்டு வழிமுறைகள், தூக்க மருந்தினை போன்றவர் கற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்க மருந்தினை போன்றவர் பெற்றவர் போற்றும் அறிவுரைகள், போற்றும் அறிவுரைகள். நானாரோ யாராரோ என்று தாளாட்டு, இன்னும் யாராரோ உன்னை பாராட்ட. ஆறுகரையில் அடங்கி நடந்து நாடும் நலம் பெறலாம், நாளும் நலம் பெறலாம். வினை
இல்லை ஆனாரோ யாரோ உண்டு பாராட்ட இன்னும் யாராரோ உன்னை பாராட்ட இந்த பச்சை கிளி கோர் செவ்வந்தி பூவின் தொட்டினில் கட்டி வைத்தே அட்டு தூகின அன்னத்திரையினை வெள்ளை எழுப்பி வைத்தேன் ஆனாரோ உன்னை தாளாட்ட இன்னும் யாராரோ உன்னை பாராட்ட. நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கே. வள்ளியை சிந்திக்க வேண்டும். யார் இவள், எதற்காக வந்தால், ஏன் இங்கு வந்தாள் என்பதனை சுந்தரம் நிறை ததும்பும் பொன்சிறந்த மங்கையவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பூ பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் சுந்தரம் நிறை ததும்பும் பொன்சிறந்த மங்கையவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள். அந்தரம் மிகுந்து தேவர் துத்தமி முழங்கி வருவோம் அந்தரமையில் நினைவள் புங்கி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள். சோமனையத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாங்களினம் கண்டு நான் கோமயத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாயங்கள் வந்து நாடுதே இவள் சோ 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 சோவன பறவை ஓட்டும் சோவண்ணா சோவன பறவை ஓட்டும் சொல்லின கிழர்கள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கானகத்தில் இவள் சிலை காவல் புரிவது விதம் கானகத்தை இவளினை காவல் செய்வதே விதம் ஆன போதிலும் மிங்குதே அற்புதம் மிகு அற்புதம் ஆன போதிலும் மிங்குதே அற்புதம் மிகு அற்புதம் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள் வந்தாள் வந்தாள். இவளே சுந்தரவல்லியாகும். சுந்தரவல்லிக்கு முருகனுக்கும் மனம் முடிக்க வேண்டும் என்றால் பொறுப்புள்ள ஒரு காவலாளி வருகிறான். மறுப்பு தெரிவிப்பான். சந்திப்போம். நமோ